யாத்திராகமத்தின் புத்தகம் 34 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மற்றும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அருமையானவர்களே, இங்கே ஆண்டவருடைய குணநலங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இரக்கம், கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லி அவருடைய குணநலங்களை குறித்து அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகின்றது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூட, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இதே உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கூட பார்க்கும் பொழுது, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி, இரக்கமுள்ள தேவனாக அவர் காணப்பட்டாலும் கூட அதே சமயத்தில் அவர் நீதி செய்கின்ற தேவனாக, பாவத்திற்கான தண்டனையும் அவர் கொடுக்கின்றவராக இருக்கிறார் தான் நம்ம இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதுதான் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை இப்படியாக அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, தேவன் இரக்கமுள்ளவர், அதே நேரத்தில் அவர் பாவத்திற்கு தக்கதான தண்டனையை அவர் செலுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. அங்கே சங்கீதம் 51வது சங்கீதம் 1வது வசனத்திலே அங்கே தாவீது அவன் ஜெபிக்கின்றதை கூட நாம் பார்க்கிறோம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அவன் இரக்கத்திற்காக அவன் மன்றாடி ஜெபிக்கின்றதை கூட நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, இந்த நாட்களில் கூட அநேக மக்கள் இந்த இரக்கத்தை தவறாக புரிந்து கொள்கின்றவர்களாக, தவறாக விளங்கி கொள்கிறவர்களாக இருக்கின்றார்கள். உலக பிரகாரமாக தேவன் எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கின்றபடினாலே தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்கின்றவராக இருக்கின்றார். ஜனங்களுக்கு பல நன்மைகளை அவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆனபடினாலே நாம் செய்கின்ற தவறுக்கு தக்கதான தண்டனை உடனே வருவது இல்லை என்றபடியினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த இரக்கத்தை தவறாக புரிந்து கொள்கின்றவர்களாக இருக்கிறதை கூட நாம் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் தேவன் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமல் இருக்கின்றபடியினாலே, அவர் உடனடியாக அவர் தண்டிக்கின்ற தேவன் அல்ல, பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமல் இருக்கின்றபடியினாலே ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இரக்கத்தை குறித்து, தேவனுடைய இரக்கத்தை ஒரு எளிதான முறையிலே, ஒரு சாதாரண முறையிலே அசட்டையாக நிர்விசாரமாக அதை எடுத்துக்கொள்ளுகிறதை, பயமில்லாதபடி கடந்து செல்லுகிறதை கூட நாம் உலகத்திலே நாம் பார்க்க முடியும். இங்கே சங்கீதம் 103வது சங்கீதம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் என்ன செய்யவில்லை? நமக்கு செய்யவில்லை என்றும் அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவருடைய பார்வையிலே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை பார்ப்பாரானால், நாம் பாவங்களுக்கு தக்க தண்டனையை உடனடியாக கொடுப்பாரானால் நாம் யாருமே நாம் நிலை நிற்க முடியாது. நிச்சயமாக உடனடியாக அந்த தண்டனைக்குரியவர்களாக நாம் மாற்றப்படுகிறவர்களாய் காணப்படும். யார் நிலை நிற்க முடியும்?
ஆனால் ஆண்டவர் அங்கே அவருடைய வார்த்தையானது சொல்லுது, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நம்ம செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 103:8 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அருமையானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவருடைய தெய்வீக தன்மையை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் உருக்கமுள்ள தேவனாக, இரக்கமுள்ள தேவனாக, நீடிய சாந்தமுள்ள தேவனாக, மிகுந்த கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய தெய்வீக தன்மையை நாம் குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்றால், மற்றவர்களுடைய தவறுகளை நாம் ஒருபோதும் பொறுத்து கொள்வதே கிடையாது. ஏனென்றால் நாம் அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். மற்றவருடைய தவறு நமக்கு பெரிதாக தோன்றுகின்றதாக இருக்கின்றது. நாம் அதை பல விதங்களிலே அதை சிந்திக்கின்றவர்களாக, நாம் அதன் மூலமாக மற்றவர்களை குற்றம் சாட்டுகின்ற, குறை சொல்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நேராக கூட நாம் கடந்து செல்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி செய்கிற தேவன் அல்ல. நாம் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் அப்படி இருந்திருப்பாரானால் உண்மையாகவே நாம் நிற்க முடியாது. சங்கீதம் 103 அங்கே 10 அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யவில்லை என்று நாம் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நாம் இப்படியாக நம் அநேக தவறுகளை நாம் செய்கின்ற போதிலும் கூட அவர் பொறுத்து கொள்கின்ற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்க, எவ்வளோ அருமையாக அநேக கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்ப்போம்னால் எத்தனை தவறுகளை நாம் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தவறுகள், எவ்வளவோ குறைவுகள், ஆனாலும் கூட தேவன் பொறுத்து கொள்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்திலே, நம்மளுடைய பிள்ளைகளை குறித்தோ, பெற்றோர்களை குறித்தோ, நண்பர்கள், உறவினர்கள், இல்லை என்றால் கணவன் மனைவிகளுக்குள்ளாக நாம் ஒரு சிறு காரியங்களை கூட நாம் பொறுத்து கொள்ள முடியாத அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதை கூட நாம் பார்க்க முடியாது. ஆனால் மனிதனைப் போல தேவன் இருப்பதில்லை. அவர் இப்படியாக அவர் பொறுத்து கொள்கின்றவராக இருக்கின்றார். இதுதான் ஆண்டவருடைய இரக்கம் என்று சொல்லி நாம் அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் உடனடியாக நமக்கு தண்டனை கொடுப்பதில்லை. அங்கே உடனடியாக நம்மை இப்படியாக ஒரு அழிவுக்கு நேராக உட்படுத்துவது இல்லை. ஆனபடினாலே அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே மக்கள் என்ன போயிடுறாங்கன்னா துணிகரம் கொள்கின்றவராக இருக்கின்றார். அங்கே ஆண்டவருடைய இரக்கம் இப்படிப்பட்ட அவர் உடனடியாக பதில் கொடுப்பது இல்லை என்ற ஒரு காரணத்தின் நிமித்தமாக இன்று அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, துணிகரமாக அங்கே தவறு செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். காரணம் என்ன? ஆண்டவர் பொறுமையுடன் இருக்கிறார், நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக ஆண்டவர் மிகுந்த ஒரு பொறுமையுடன் இருக்கின்றபடியினாலே அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இரக்கத்தை தவறாக பயன்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றதை கூட நாம் பார்க்கிறோம். இன்று உலகத்தில் ஒரு மனுஷன் தவறு செய்வானால் நடக்கின்ற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு கொலை செய்வானால், குற்றம் செய்வானால் உடனடியாக என்ன நடக்குது, அவங்கள போலீஸ் வந்து பிடிக்குது, அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறது கிடையாது, உடனடியாக நமக்கு தண்டனை வழங்குவது கிடையாது. அவர் பொறுமையாக இருக்கின்றார். ஆனால் அவர் பொறுமையாக இருப்பதனால அவர் பாவங்களை சகிக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் பொறுமையாக இருப்பதனால நாம் நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் சகிச்சுக்கிட்டு இருந்தார்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. ஆனால் அவருடைய கிருபை, அதுதான் அவருடைய கிருபையாக இருக்கின்றது. அப்படினாலே சங்கீதம் 51 1ஆம் வசனத்திலே தாவீது அவன் ஜெபிக்கின்றான். எப்படியாக நாம் ஜெபிக்கின்றான், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். அதனுடைய அர்த்தம் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே உடனடியாக என்னை தண்டித்து விடாதிரும், என் பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினாலே நாம் கழுவும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கின்றவனாக அவன் காணப்படுகின்றவனாக இருக்கின்றான். அருமையானவர்களே, நாம் பாவத்திற்காக மனம் திரும்புவது மாத்திரமல்ல, நம்ம அநேக வேளைகளில் நாம் என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது, பாவத்திற்கு தக்கதாக என்ன செய்கிறார்களோ தண்டனையை உடனடியாக செலுத்தி விடாதிரும், உடனடியாக கணக்கு கேட்டு விடாதிரும் என்று சொல்லி கூட நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நாங்கள் சங்கீதம் 103 நாம் படித்த பிரகாரமாக
அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக நாம் இப்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நாம் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் ஆண்டவரே பாவங்களுக்கு தக்கதாக எனக்கு செய்யாதிரும் ஆண்டவரே, நீடிய பொறுமையாயிரும் ஆண்டவரே, கிருபையா இறங்கும் என்று சொல்லி கூட நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இப்படியாக மற்றவர்களுக்காக கூட நாம் ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்கள் துணிகரமான பாவங்களை செய்யும் பொழுது கூட நாம் அவருடைய பாவங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அவருடைய பாவங்களை மன்னியும் என்று ஜெபிக்கும் பொழுது, அவர் பாவங்களை மன்னியும் என்று ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரே கிருபையாக அவர்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, அவருடைய பாவங்களுக்கு தக்கதாக உடனடியாக நீர் என்ன செய்திராதிரோ, நீர் தண்டனையை கொடுத்து விடாதிரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. உடனடியாக அவர் தண்டிப்பாரானால் அது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அருமையானவர்களே, அநேக வேளைகள் சில நேரங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறார், சில காரியங்களை அனுமதிக்கிறார். உடனடியாக சில தவறுகளை செய்யும்போது சிலருடைய பாவங்களை குறித்து நாம் பார்க்கும்போது மிகுந்த துணிகரம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். தைரியமாக அந்த பாவங்களை செய்கின்றவர்களாக தொடர்ந்து செய்கின்றவர்களாக இருப்பார்கள். மாய்மாலம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஆண்டவரே அநேக வேளைகளில் அவருடைய வாழ்க்கையில் கிருபையாக இறங்கி அவருடைய நாட்களை கூட்டி கொடுக்கின்றதை கூட நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அநேக வேளைகளில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சில நேரங்களில் சில மனிதர்களை உடனடியாக அவர் அழிக்கின்றார், உடனடியாக தண்டனை கொடுக்கின்றார். இந்த உலகத்திலே என்ன பண்ணுறாரு, சில தண்டனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஆண்டவர் அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறதை கூட நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களை, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இப்படியாக நாம் இரக்கத்திற்காக நாம் ஜெபிக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அக்கிரமுக்கு தக்கதாக என்னை தண்டியாதிரும் என்று சொல்லி தாவீது ஜெபித்ததை போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக இரக்கத்திற்காக நாம் ஜெபிக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அருமையானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அநேக தவறுகளை அவன் செய்தான். ஆனாலும் கூட அவன் என்ன செய்கிறான், அங்கே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றான். ஆண்டவரிடத்தில் பகிரங்கமாக அவன் மன்னிப்பு கேட்கின்றவனாக அவன் காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கணும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதையும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனாலும் நடந்த காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய செய்த அந்த பாவத்தினுடைய விளைவை இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவர் அறுக்கும்படியாக அதை செய்து விடுகிறதை கூட நாம் பார்க்க முடிகிறது. அவனுடைய சில பாவங்கள் மிக கொடுமையாக காணப்பட்டு அந்த பாவத்தினுடைய அந்த கொடூரத்தில் இருந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் வெளிவர முடியாதவனாக அவனுடைய நிலைமையானது மிக படுமோசமாக காணப்பட்டது. அவனுடைய குடும்பத்திலே இந்த பாவம் வெளிப்படுத்தப்படுகிறதை கூட நாம் பார்க்கிறோம். தாவீது ரகசியமாக பாவம் செய்தான். ஆனால் தேவன் என்ன செஞ்சார், வெளியரங்கமாக அதை மாற்றி போட்டார். தாவீது அங்கே பத்சபாளிடத்திலே மறைமுகமாக அவன் தவறாய் நடந்து கொண்டான். மாத்திரமல்ல, அவனுடைய புருஷன் உரியாவை அவன் கொலை செய்தான். ஆனால் இதெல்லாம் மறைமுகமாக அது நடந்தது, அது யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார் பாருங்க, அதை வெளியரங்கமாக அவர் கொண்டு வருகிறதை கூட நாம் பார்க்கிறோம். நடக்கின்ற காரியம், தாவீதுடைய பிள்ளைகள், ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுடைய இன்னொரு மனைவியினுடைய பிள்ளையினிடத்திலே அவன் தவறாக நடந்து கொள்கிறதை பார்க்கிறோம். தாவீது எதை செய்தானோ அதை அப்படியே தேவன் அங்கே அறுக்கும்படியாக விட்டு விடுகிறதை கூட நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இவன் கொலை செய்தான். அங்கே அவனுடைய குடும்பத்திற்குள்ளே அவனுடைய பிள்ளைகள் அங்கே ஒருவருக்கொருவர் அங்கே கொலை செய்யப்படுகிறதை கூட நாம் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதோ நாம் நல்லவர்களாக நாம் இருக்கிறோம் என்று நாம் எண்ணி தவறான எண்ணங்களோடு கூட நாம் செயல்படுகின்றவர்களாக இல்லாதபடி தேவன் பொறுமையாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார், நீடிய சாந்தமாக இருக்கிறார் என்ற
அந்த எண்ணத்தோடு கூட நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அவனுடைய கிருபைக்காக நாம் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நாம் பயப்பட வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்தாலும் கிறிஸ்துவ வாழ்க்கையில், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் தான் மிகவும் ஆவிக்குரிய பெருமைகளை பிசாசு கொண்டு வந்து நம்மை தோற்கடித்து கவரான பயப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நாளும் நாம் பயப்பட வேண்டும். மற்றவர்களை நம்ம குற்றம் சாட்டுகின்ற காரியங்களிலே, குறை சொல்கின்ற காரியங்களிலே தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் எவ்வளவு ஒரு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவத்திற்கு தக்கதாக அவர் சரி கட்டவில்லை, அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டவில்லை. அவர் நீடிய பொறுமை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஆனாலும் கூட அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? தாவீதுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அனுமதிக்க முடியும். பாவங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். சிலுவையிலே அவர் பரிகரித்து விட்டார். நம்முடைய பாவம் சிலுவையிலே மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கின்ற பிரகாரமாக சில வேளைகளிலே நாம் இந்த உலக பிரகாரமாக நாம் செய்த தவறுக்கு, செய்த காரியங்களுக்கு நாம் இந்த உலக பிரகாரமாக சில நேரங்களிலே நாம் அறுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக காரியங்களை நான் உணர முடியும். நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நடந்த காரியங்கள், பெற்றோரை ஏமாத்தின காரியங்கள், இன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் நம்மை ஏமாற்றும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்று நாம் பெற்றோரை நாம் ஏமாற்றினோம். என்னுடைய தம்பி வீட்டில் கூட என் தம்பி அவன் படிக்காமல் ஸ்கூலுக்கு போகாமல் சுற்றிட்டு நான் எங்கள் வீட்டில் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிற நேரம் ஓடிடுவான். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் ரொம்ப ஒரு கடுமையான பாதிப்பாக இருந்தது. போகிற எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு ஓடிடுவான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் பையன் இதே போல் எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணிட்டு வைத்த வலிக்கின்று காண்போம். இது பல நாட்களாக நடந்துச்சு. அப்போ பாருங்க, நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம எதை ஆனால் அநேகர் அதை யோசிக்க மாட்டாங்க. அதை ஒரு அசட்டியாக அதை ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டாங்க. அது ஏன் நடக்குதுங்கிறத உணர மாட்டாங்க. அதை நாம் உணர வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் சில நேரங்களில் நாம் அறுத்து ஆக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நம்ம ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட சில ஆண்டவர் இதை அனுமதிக்கின்றவராக இருக்கிறார். அது ஏன் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேள்வி கேட்பதற்கு நாம் உரிமை இல்லை. யாருக்கு அந்த காரியங்களை அனுமதிக்கிறாரோ அந்த காரியத்தை நாம் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆண்டவர் இரக்கமாக இருக்கின்றபடினாலே நாம் இரக்கத்தை நாம் என்ன பண்ணுறோம்? அநேக நேரங்களிலே நாம் தவறாய் நாம் புரிந்து கொள்கின்றவர்களாக, தவறாய் நாம் என்ன செய்கிறோம்? நாம் அதை எளிதாக எடுத்துக்கொள்கின்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் அந்த பாவத்தை நாம் அறுக்க வேண்டியது, உலகத்திலே நாம் அறுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆனபடினாலே நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மை மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை, நம்மை உயர்வாய் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. எப்பொழுதும் நாம் பயந்திருக்கின்றவர்களாக, ஏன்னா ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக இருக்கிறோம். ஆண்டவரில் நாம் எவ்வளவோ காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கோம். ஒன்றல்ல, இரண்டல்ல, கோடிக்கணக்கான பாவங்களை நாம் செய்திருக்கோம். ஆனால் ஆண்டவர் கணக்கு வைப்பாரானால் நாம் யார் நிலை நிற்க முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவர் இரக்கமுள்ள தேவனாக அவர் இருக்கின்றபடியினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் அவர் சுமந்து விட்டார். ஆனாலும் ஒரு சில சூழலின் மத்தியில், ஒரு சில காரியங்களிலே, ஒரு சில நபர்களுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். வேதத்தின் மூலமாக தாவீதுனுடைய வாழ்க்கையில நாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு பாருங்க, சிகரெட் குடிக்கிறாங்க, குடிக்கிறவங்க, இப்படிப்பட்ட நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போ அவங்களுக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கின்றதன் மூலமாக அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. உண்மைதான், அவங்க ரட்சிப்புக்குள்ளாக வர்றாங்க. ஆனால் அவர்கள் தேவன் அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த நித்திய தண்டனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து விடுகிறார். ஆனால் அதன் பாதிப்பு, அவர்கள் அந்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் சரீரத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, அந்த பாதிப்பு மாற்ற முடியாது. குடிப்பதன் மூலமாக நடந்த விளைவு, அந்த விளைவை நாம் அறுத்து ஆக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? அநேக வேளைகளை அந்த விளைவை அறுத்து தான் ஆக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆனபடினால ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் சொல்லி நாம் என்ன பண்ணிட முடியாது. அசட்டியாக நிர்விசாரமாக ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறாருன்னு சொல்லி
அந்த இரக்கத்தை நாம் தவறாக நாம் பயன்படுத்தி நாம் இஷ்டம் போல என்ன செஞ்சிட முடியாது. எத்தனை முறை போனாலும் ஆண்டவர் நிறைய சொல்லுவாங்க, உங்கள் ஆண்டவர் தானப்பா, எத்தனை முறை போனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சுருவாரு, பாவத்தை செஞ்சுட்டு பாவத்தை மன்னிப்பு கேட்டிங்கன்னா பாவம் ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சுடுவார். தேவன் மன்னிக்கிறவர் தான். ஆனால் அதனுடைய விளைவை நாம் தான் அறுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. விளைவு நிச்சயமாக அறுக்க, அதனுடைய விளைவு அது மாறாது. ஆனபடினால ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கணும், ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே உடனடியாக ஆண்டவரே நான் பயப்படுவேன். என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளை சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக பயமாக இருக்கும். சில நேரங்களில் பார்வைக்கு எல்லாருடைய பார்வைக்கு நல்லவளாக தான் இருப்பான். அவங்கவுங்க பெற்றோருக்கு தான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை. நாம் எதிர்பார்க்கின்ற பிரகாரமாக ஆண்டவருடைய அந்த ஒழுங்கின்படி ஆண்டவரை எதிர்பார்க்கின்றபடி நாம் வளர்க்கின்ற காரியங்களில் அநேக குறைபாடுகள் வரும் பொழுது, ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரியங்கள் வரும் பொழுது, கல்லூரிக்கு செல்கின்றதுனாலே, பள்ளிக்கு செல்வதனாலே, மற்ற பழக்க வழக்கங்கள் இருப்பதன் மூலமாக அவர்கள் செய்கின்ற சில காரியங்கள் நம்மளுக்கு பயமாக இருக்கும். அநேக நேரங்களிலே ஆண்டவரே நான் இதை காட்டிலும் பயங்கரமாக இருந்தேன் ஆண்டவரே, நான் அனுமதிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், அனுமதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நான் நினைப்பது உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவரே நான் எவ்வளவோ செய்திருக்கேன் ஆண்டவரே, அப்படியெல்லாம் ஒரு விஷயம் செய்துட்டானா என் நிலைமை என்னத்துக்கு ஆறுது ஆண்டவரே, அப்படி அனுபவிச்சாலும் என்னுடைய பிள்ளைகள் மூலமாக நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை சந்திப்பதற்கும் எப்படிப்பட்ட காரியங்களை பார்ப்பதற்கு நான் செய்த எல்லா பயங்கரமான அகோரமான எத்தனையோ தவறுகள் ஆண்டவரே என்னை மன்னித்து இருக்கிறேன். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு விளைவை நான் என்ன செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, என் பிள்ளைகள் மூலமாக பார்த்துடக்கூடாது என்று சொல்லி கூட ஜெபிக்கின்றதை ஆண்டவரிடத்தில் நான் போராடி இருக்கிறதை கூட உணர முடியும். அவர்கள் அதான் சொல்கிறேன், நம்ம யாத்திராமத்தில் பார்த்தோம், பிள்ளைகளுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகின்றது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுத்து ஆக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆண்டவர் தண்டனையை உடனடியாக அவர் கொடுக்காமல் அந்த தண்டனையை அவர் என்ன செய்கிறாரு, விலக்கி வைக்கின்றபடியினாலே நாம் அநேகர் என்ன பண்ணுறோம், துணிகரம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனாலும் கூட அதன் விளைவை நாம் அறுத்துத்தான் ஆக வேண்டியது இருக்கின்றது. இந்த உலகத்தில் எந்த ஒரு பாவமும் காற்றோடு பறந்து போவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அருமையானவருடைய காற்றோடு பறந்து போகாது. ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆனபடினால்தான் அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். பேதுருவில் நாம் பார்க்கிறோம், மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எப்படி இருக்கிறாரா, நீடிய பொறுமை உள்ளவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பேதுருவினுடைய உலகத்திலே கூட நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, இப்படியாக நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன். ஒரு தகப்பனை காட்டிலும் அவர் பரம தகப்பனாக இருந்து அவர் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர் அக்கறை உள்ள தேவனாக, தயவுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு கனி கொடுக்காத அந்த மரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் வேதத்திலே பார்க்கிறோம், அந்த வெட்டி போட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆனால் நாட்களை கூட்டி கொடுக்க இது 1 வருஷம் இருக்கு, நாம் கொத்தி எரு போட்டு வியாதி அதை நான் சரி செய்கிறேன் ஆண்டவரை, அது கனி கொடுக்கிறதா என்று நாம் பார்ப்போம் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படியாக நீடிய பொறுமை உள்ளவராக அவர் இருக்கிறார் என்று அந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. நம்ம எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனத்தண்டில் சேரக்கடுவோம். இப்படியாக கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் அண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே தாவீது அவன் ஜெபித்தான். அருமையான ஒரு ஜெபத்தை சங்கீதம் 51 நாம் வாசிக்கிறோம். ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். ஆனால் அதனுடைய விளைவை அவர் விட்டு விடுகிறார். மன்னித்து விட்டால் ஆனால் அதனுடைய விளைவை அவன் அறுக்க வைத்தார். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது எப்படியாக பதிலுக்கு பதில் அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நான் அவர் நீதி உள்ள தேவன், நீதியை நிலைநாட்டுவார். அவர் செஞ்சாலும் தவறுக்கு தண்டனை உண்டு.
ஆனபடினாலே அங்கே தாவீது வாழ்க்கையில மன்னித்தார். ஆனால் அதனுடைய விளைவை அவர் அறுக்க வைத்ததை கூட நாம் பார்க்கிறோம். மோசேயினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? அவன் கண்மலையை அடித்தான் என்று கூட நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டார், கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது. விளைவை குறித்து நாம் பார்க்கிறோம். இவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி கூட நம்ம அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அங்கே எப்படியாக எல்லா ஜனங்களையும் கானானுக்குள் அவன் வழி நடத்தினான். ஆனாலும் கூட அவன் கானானுக்குள் செல்ல முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவனுக்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபு அவன் எப்படியாக அவன் ஆண்டவரிடத்திலே போராடுகிறதை பார்க்கிறோம். அவன் எத்தனாக அவன் காணப்பட்டான். ஆனாலும் கூட ஆண்டவரிடத்தில் அவன் போராடுகிறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்கின்றார். ஆனாலும் கூட ஒரு விளைவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் தொடை சந்தை தொட்டார், அவனை தொடை சந்து உலுக்கிற்று, அவன் நொண்டி நொண்டி நடந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தின் விளைவை நான் அறுக்க விட்டு விடாதிரோம் என்று கூடி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டார் என்று நாம் நினைக்க முடியாது. ஆண்டவர் வேதத்தில் சில காரியங்களை பார்க்கிறோம். சிலருக்கு அதை விட்டு, எவன் மேல் அங்கே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் நான் இரக்கமாக இருக்கிறேன், எவன் மேல் கடினமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் கடினமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் அதை கொடுப்பதில்லை, ஆனால் ஒரு சிலருக்கு அதை கொடுக்கிறார். ஆனால் நாம் என்ன சொன்னோம்? எனக்கு கொடுக்க மாட்டான் நாம் நினைக்கக்கூடாது. நாம் பயப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆண்டவரே, இதனுடைய பாவத்தின் விளைவை நீ எனக்கு கொடுக்காமல் விட்டு விடுவீர் என்று நாம் நினைக்காதபடி, ஆண்டவரே எனக்கு கொடாதிரும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்காதிரும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆண்டவர் இரக்கத்தை காட்டினால் மாத்திரமே நாம் தப்பிக்க முடியும். இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் அதை, இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் அறுக்கின்றவர்களாக நாம் காணப்படுவோம். மன்னர்களை பாவம் என்று நாம் சொல்லும் பொழுது பெரிய பாவம் சின்ன பாவம் என்று சொல்லுங்கள். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று சொல்லி வேதம் சொல்கின்றதாக இருக்கின்றது. ஆனபடினாலே நாம் தேவனுடைய காரியங்களில் நாம் அக்கறை இல்லாதபடி, தேவனுடைய சபையை நாம் நேசிக்க முடியாதபடி, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்காதபடி, நாம் அசட்டியாக நிர்விசாரமாய் காணப்படுவது பாவம்தான். ஆனால் ஆண்டவரை நாம் கனமீனப்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த சூழ்நிலை மத்தியிலே தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். நாம் ஒருவேளை நினைக்கலாம், பாவம் அதுதான் பாவம், இதுதான் பாவம். நாம் நியாயப்பிரமாணத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமத்தின் புத்தகத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது, தேவன் எதை செய்தால் ஆசீர்வாதம், எதை செய்தால் சாபம் என்று சொல்லி அவர் எழுதுகின்ற காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது பயங்கரமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நான் 100% நான் அதை நிறைவேற்றி விடுவேன் என்று சொல்வது என்னாகம உபாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவாக அவர் அநேக காரியங்களை அவர் கொடுத்திருக்கிறார் என்று கூட நாம் பார்ப்போம். எப்படியாக நடக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாக காணப்பட வேண்டும் என்று அநேக சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இந்த சட்டத்திட்டங்களை தான் இன்றைய அரசாங்கங்கள் எடுத்து அது சட்டமாக ஏற்றி இருக்கிறது. அநேக ரொம்ப அருமையாக இருக்கும். ஆண்டவர் சொல்கின்ற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஆச்சரியமாக பயமாக இருக்குது. அது படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் எவ்வளோ ஒரு கடினமான ஒரு பாதையாக இருக்கிறது. ஆண்டவரே உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் கெஞ்ச வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆனபடினாலே நாம் ஆண்டவரை கனவீனப்படுத்துகின்றது. ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய வீடு, ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படியாக கனவீனப்படுத்துகின்ற, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காத ஒவ்வொன்றும் பாவமாக இருக்கின்றது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே நாம் ஆண்டவரிடத்தில் இரக்கத்திற்காக நாம் கெஞ்ச வேண்டியது அவசியமாக. அநேக பாருங்க, அநேக தப்பு செய்கிறங்கிறதே உணராத அளவிற்கு துணிகரமான பாவங்களை செய்கின்றவர்களாக இருக்கின்றார். நாளுக்கு நாள் பயமே இருக்காது. சொன்னாலும் கூட அந்த பயம் இருக்காது.
ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில அதனுடைய விளைவை அறுக்கும்படியாக அவர் விட்டுவிடுகிறவராக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ரொம்ப எச்சரிக்கை உள்ளவர்களாக, கவனம் உள்ளவர்களாக காணப்படும். அதனால அவங்க வாழ்க்கையில செய்யலையே, என் வாழ்க்கையிலேயே நடக்குது நம்ம கேட்க முடியாது. யாரை கடினப்படுத்த சுத்தமாக நம்ம கடினம், யார் மீது இறக்கமாக இருக்க சுத்தமானா அவர் இறக்கமாக இருக்க, அது அவருடைய கையில் இருக்கு. சிலருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு, சிலருடைய வாழ்க்கையில் அனுமதிக்காமல் போகும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டாருங்கிறது இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பயப்படுறேன், நிறைய காரியங்களும் பயப்படணும், ஒவ்வொரு காரியங்களும் பயப்படணும். நாங்கள் சில நேரங்களில் என் தம்பி வீட்டில் சில நேரங்கள் நடக்கிற காரியங்களை சில நேரம் பார்க்கும்பொழுது நான் யோசிப்பேன், அம்மா நம்ம செஞ்சான், ஏன்னா அவன் நாங்கள் கை கொடுங்க பாரு இப்படி இருக்குது பாரு அப்படிங்கிறத என்னால் உணர முடியும். ஆண்டவர் நம்மளை அனுபவிக்க விடுறாரு. நம்ம புரிந்து கொள்ளும்படியாக நம்ம யோசிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். அவர் அனுமதித்தாரானால் அது பயங்கரம், அது நம்மளால நிற்கவே முடியாது. சில நேரங்கள்லாம் சில சூழ்நிலைகள்லாம் பட்ட பாடுகள்லாம் பயங்கரமாக இருக்கும். எத்தனை நேரங்களில் நம்ம அறியாமல் ஆவிக்குரிய பெருமையின் மூலமாக எவ்வளோ அற்பமாக நினைச்சிட்றோங்கிறீங்க. எத்தனை நேரங்களில் ஒரு பலவீனமான மனிதனாக நாம் காணப்படுகிறோம். இங்கே சங்கீதம் 51 சங்கீதத்தில் அவன் இப்படியாக ஒன்றாய் அவன் ஜெபித்து கொண்டே வரும்பொழுது கடைசியில் 5ஆம் வசனத்தில் அவன் ஜெபிக்கிறான். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள் என்று சொல்லி அந்த இடத்துல நான் பார்க்கிறேன். நம்முடைய தன்மை இதுதான், அந்த நிலைமையானது இதுதான். நாம் துர்க்குணத்திலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்தினாலே நாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனபடினாலே நன்மை செய்ய என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, நன்மை என்னிடத்தில் வாசமாக இல்லை, நாம் பாவத்தன்மை உள்ளவன் தான். இதன் மூலமாக நாம் என்ன பண்ணுறோம், அநேக நேரங்களில் மற்றவர்களை நம்ம நியாயம் தீர்க்கின்றவர்களாக இருக்கும், மற்றவங்களை அற்பமாக நினைக்கிறவங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, நான் சும்மா சாதாரணவன் அல்ல என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவர் அடி கொடுத்துருக்காரு, அடித்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறான்னா திருத்தி இருக்கிறார். நான் சந்தோஷப்படுற ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். நீ நிற்கிறேன்னா ஆண்டவருடைய கிருபையினால, ஆண்டவருடைய அடியை வாங்கியிருக்கிறதுனால என் வாழ்க்கையில் அந்த விளைவை அறுக்க வச்சிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நன்மையாக தான் செஞ்சிருக்கிறார். ஏன்னா அந்த விளைவை நான் அறுப்பதன் மூலமாக ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பெருமை நம்மை தாழ்த்த முடியுது. எத்தனை இடங்கள்ல நமக்குள்ள பெருமை இருக்கிறது. பெருமை நம்ம சொல்றது நம்ம வெளியே நம்ம இது பண்ண முடியாது. நமக்குள்ள அது ரொம்ப ஒரு அவியானவராக நமக்குள்ள கிரியை செய்தாதான் நம்ம பெருமையை உணர முடியும். ஆண்டவர் இப்படிப்பட்ட சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுது உணர முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த பெருமை மேட்டுமை எல்லாம் ஆண்டவர் உடைப்பார். அப்போ ஒன்றுமே இல்லை, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, ஆண்டவரே உதவி செய்ய ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, எவ்வளோ குறைவாக இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது பிறகு என்ன பண்ணுறோம், மறுபடி எழுந்து ஓடுவதற்கு எதுவான ஆண்டவர் கிருபைகளை செய்கிறவராக இருக்கு. ஆனபடி நல்ல அருமையானவர்களை ஆண்டவரை இரக்கம் பெரியது. அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறது போல நாம் இரக்கம் உள்ளவராக காணப்பட வேண்டும் என்று அவசியம். இரக்கம் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார். அவருடைய நீடிய பொறுமையை நாம் அசட்டியாக நாம் நினைச்சு அது அவர் எதுலையும் அவர் தண்டனை கொடுப்பதில்லை. உடனே நம்ம செய்கிற காரியங்களுக்கு உடனே தண்டனை வருவதில்லை என்று சொல்லி நாம் என்ன பண்ணக்கூடாது, நாம் அசட்டி விசாரமாக துணிகரமாக எதனாலும் நாம் செஞ்சுட்டு ஆண்டவரிடத்தில் போய் என்ன பண்ணிடலாம், மன்னிப்பு கேட்டுடலாம், மன்னிப்பு கேட்கலாம். அந்த மன்னிக்கிறாரு. இதுதான் நம்ம பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு குடியாரன், ஒரு புகைப்பிடிக்கிறவனுடைய வாழ்க்கையெல்லாம் மன்னிக்கிறார். ஆனால் விளைவை சொல்லுவாங்க, ஒரு வீட்டை தீவி முன்னால் வச்சு நான் ஆரம்ப நாட்கள் இருக்கும் பொழுது கற்றுக் கொடுத்த காரியம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இன்னைக்கு தீயணைப்பு செய்கிறவங்க அவங்க இலவசமாக தான் தீயை அணைச்சி கொடுக்குறாங்க. ஒரு வீட்டிலேயோ ஒரு இடத்துலையோ தீ பிடிச்சிச்சுன்னா இலவசமாக தான் இல்லைங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அரசாங்கம் அவங்கள இலவசமாக தான் வச்சுருக்கு. ஆனால் அவங்க இலவசமாக தீ அணைச்சிட்டு கொடுக்குறாங்கிறதுக்காக நம்முடைய வீட்டை மாற்றி நம்ம தீ வச்சுக்கிடுவோமா? இலவசமாக தான் கிருபை கிடைக்குது, இலவசம் தான். ஆனால் அது நஷ்டம் யாருக்கு? தீ வைத்தோம்னா நஷ்டம் யாருக்கு? அந்த நஷ்டம் நமக்கு தான், அதன் விளைவு நமக்கு தான். ஆண்டவரே மன்னின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனால் விளைவை நாம் அறுத்து ஆக வேண்டியது அவசியமாக இருக்கு. அவருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வீட்டில் காரியங்கள்லாம் வாசித்து பார்ப்பீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவன் மறைமுகமாக செய்த காரியத்தை அவ்வளோத்தையும் வெளிப்படையாக கொண்டு அவனை சுக்கு நூறாக உடைத்து எடுத்ததை கூட நாம் பார்க்க முடியும்.
மோசே சின்ன காரியம்தான், எவ்வளவு ஒரு அருமையான மனுஷன், தேவனுக்கு உண்மையான மனுஷன். ஆனால் அவன் அங்கே கண்மலையை பார்த்து பேசுங்கிற இடத்துல அடிச்சதுனால எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு. ஆனாலுக்குள் நீ பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே போட்டு பயப்பட வேண்டியது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பயந்து நடுங்குகின்ற வாழ்க்கையாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. பெருமை கொள்வதற்கோ மேட்டிமை கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. அவனுடைய கிருபையும் இரக்கமும் இல்லைன்னா நம்ம எல்லாம் குப்பை, ஜீரோ, ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அவனுடைய இரக்கத்தினாலையும் கிருபையினாலையும் நாம் நிலை நிற்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனபடினால அவனுடைய இரக்கத்தை நாம் மசதியாக நாம் எண்ணாதபடி பயத்தோடு நடுக்கத்தோடு கூட அவனுடைய அந்த விளைவை நான் என்னுடைய வாழ்க்கையில் உடனடியாக ஆண்டவரை கொடுத்து விடாதிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் கெஞ்ச வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.